ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டோடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை யோபு 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அவர் அருளின வெளிச்சத்தினால் யோபு தன் வாழ்க்கையிலே நடந்த சம்பவத்தை நினைத்து பார்க்கிறார். நான் என் தேவன் அருளின வெளிச்சத்தினாலே என் வாழ்க்கையில் இருந்த இருளை கடந்து போனேன் என்று சொல்லுகிறார். இன்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற காரியமும் அதுதான். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை அவருடைய வெளிச்சத்தை கொண்டு நீங்கள் கடந்து செல்ல முடியும். இதில் ஒரு 3 காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். இருளிலே அவருடைய வெளிச்சம் கடந்து செல்வதற்கு உதவி செய்கிறது. இருளை கடந்து செல்வதற்கு அவருடைய வெளிச்சம், அவருடைய பிரசன்னம் உதவி செய்கிறது. எனவே முதலாவது, தேவன் உங்களுக்கு உதவி செய்து உங்களுடைய இருளை கடந்து போக செய்வார். 2வது, இருளிலே பாதுகாப்பு. இருள் என்றாலே பயம் நிறைந்தது. எனவே வாழ்க்கையில் இருள் இருக்கும்போது பயங்கள் நிறைந்து காணப்படும். அந்த பயம் நிறைந்த சூழலிலே ஒரு வெளிச்சம் வரும்போது பயம் மறைந்து போகும். எனவே 2வது, இருளிலே நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுத்து உங்களை கடந்து வர செய்கிறார். முதலாவது உதவி செய்து கடந்து வர செய்கிறார். 2வது ஒரு நல்ல பாதுகாவல் கொடுத்து கடந்து வர செய்கிறார். 3வது இருளை கடத்தல், விடுதலை. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளான காரியங்கள், தோல்விகள், துன்பங்கள், வருத்தங்கள், இப்படி எவைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே இருளாக இருந்து உங்களுக்கு துன்பத்தை வருவித்து கொண்டு இருக்கிறதோ அவை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையாக்கும்படியாய் அவரே உங்களுக்கு வெளிச்சமாய் இருப்பார். எனவே யோபு சொன்னது போல, அவர் அருளின வெளிச்சத்தினால், அவருடைய பிரசன்னத்தினால் நான் இருளை கடந்து போனேன். முதலாவது அவருடைய உதவி, 2வது அவருடைய பாதுகாவல், 3வது அவருடைய விடுதலை. நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளையும் தேவன் தம்முடைய பிரசன்னத்தினால் மாற்றி உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.